தெய்வ வழிபாடு செய்திகள். செய்தி வாசிப்பது கீதா. சென்னை மாதாபுரம் தொகுதி பொன்னியம்மன்மேடு பிரகாஷ் நகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதால் அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கோயிலை புனரமைப்பதற்காக பக்த கோடிகள் உதவி செய்யுமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக கோரிக்கை. மாதாபுரம் தொகுதி பொன்னியம்மன்மேடு பிரகாஷ் நகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் அப்பகுதி பொதுமக்களால் புனரமைக்கப்பட்டு தற்போது கோவில் மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதால் அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த மாதம் இத்திருக்கோயிலின் அருகே அமைந்துள்ள சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான குளம் கோவில் திருப்பணி குழுவினரால் மாதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் ஆகியோரிடம் முறையிட்டு சீரமைக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் வளர்ச்சிக்காக கோவிலின் திருப்பணி குழுவினர் சார்பாக கோவில் பக்தர்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அப்பகுதி வாழ் மக்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் இக்கோவிலில் சீரமைக்கப்பட காரணமே கோயிலுடன் இணைந்து ஏழை எளியோருக்கு பயன்பெறும் வகையில் திருமண மண்டபம் உபயோகப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். பொன்னியம்மன்மேடு பிரகாஷ் நகர் சென்னை 110 இந்த பகுதியில் திருக்கோயில் அமைக்க வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் ஆர்வத்துக்கிணங்க 2014ஆம் ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் இவ்விடத்தில் அமையப்பெற்றது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இத்திருக்கோயில் ஒரு அபார வளர்ச்சியை பெற்று பொதுமக்களின் இறையாண்மையை போற்றி காணும் விதமாக அமைந்துள்ளது. மேலும் இப்பகுதி மக்களின் குழந்தைகள் திருமணங்கள் வெளியில் சென்று அவர்கள் பல லட்சங்களை செலவழிக்க கூடாது, இத்திருக்கோயிலில் இங்கேயே நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பெரிய மண்டபத்தை அமைத்துள்ளோம். மேலும் கோயிலை புனரமைத்து வருகின்ற ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு 7ஆம் நாள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் இப்பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் முருக பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவனின் அருளை பெற்றிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மேலும் இந்த திருக்கோயில் மேன்மேலும் நம் வளர்ச்சி பணிகளை காண நிதி உதவி தேவைப்படுவதால் பொதுமக்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பொருளாகவோ பணமாகவோ தந்து நிதி உதவி அளித்தால் இத்திருக்கோயிலை மேலும் மேலும் சிறப்புற செய்ய முடியும், பொதுமக்களுக்கு நம்மால் முடிந்த பணியினை மேலும் நல்கிட முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை இதன் மூலம் தாங்களுக்கும் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி.